Next one, impulse. Impulse அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. A large force acting for a very short interval of time is called as impulsive force. When a force F acts on a body for a period of time t, then the product of force and the time is known as impulse, represented by J. So impulse அப்படிங்கிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷார்ட் டைமில் சரிங்களா, ஷார்ட் டைமில் நம்ம வந்து அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறோம், லார்ஜ் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் சரிங்களா, அதை தான் நம்ம வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். சின்ன டைமில் அதிகமான ஃபோர்ஸு, சீக்கிரமாக வந்து ஃபோர்ஸை வந்து அதிகமாக கொடுக்குறோம் ஷார்ட் டைமில் சரிங்களா, இதை தான் நம்ம இம்பல்சிவ் ஃபோர்ஸுங்கிறோம். இம்பல்சிவ் ஃபோர்ஸை வந்து இம்பல்ஸை வந்து ஜேன்னு சொல்லி டினோட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அந்த இம்பல்ஸ் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம், எவ்வளோ டைமில் கொடுக்குறோம் சரிங்களா. ஸோ இம்பல்ஸ் ஜே ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. பை நியூட்டன்ஸ் second law, F equal to del P by T. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். செகண்ட் லாவில் வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பை டைம் இன்டர்வல்னு படிச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ டெல் பி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டின்னு சொல்லாமா. டெல் பி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. ஸோ ஜே ஈக்குவல் டு டெல் பி சரிங்களா. இப்போ நம்ம என்னென்னு சொல்லியிருக்கோம், ஜே இம்பல்ஸ் அப்படிங்கிறது எஃப் இன்ட்டு டின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த எஃப் இன்ட்டு டிக்கு பதிலாக நம்ம என்னென்னு சொல்லலாம், ஜேன்னு சொல்லலாம். ஸோ ஜே ஈக்குவல் டு டெல் பி. ஸோ இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு தி மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க. ஜே ஈக்குவல் டு டெல் பின்னு சொன்னாங்க. டெல் பிங்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம். இட்ஸ் யூனிட் இஸ் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஆர் நியூட்டன் செகண்ட்ஸ் சரிங்களா. இட்ஸ் யூனிட் அன்லைன் பண்ணிக்கோங்க. கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் ஆர் நியூட்டன் செகண்ட்ஸ். 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க. டிஃபைன் இம்பல்ஸ் அப்படின்னு கேட்டால் 2 மார்க் கொஷின் வித் ஃபார்முலாவோட. எ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ வெரி ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைம் இஸ் கால்டு இம்பல்சிவ் ஃபோர்ஸ். Force F acts on a body for a period of time t, then the product of force and time is known as impulse, represented by J equal to F into T. இது வரைக்கும் எழுதிட்டு அதோட யூனிட் எழுதியிருக்கணும் சரிங்களா. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் கேன் பி அச்சீவ்டு இன் 2 ways. இந்த சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் வந்து 2 waysல நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் சரிங்களா. கம்மியான டைமில் அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கறது, இது வந்து ஒரு மெத்தடில் நமக்கு கிடைக்குது, மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது. இன்னொரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் சரிங்களா. கம்மியான ஃபோர்ஸை ரொம்ப நேரத்துக்கு கொடுத்துட்டே இருக்கும் சரிங்களா. 2 வேல நமக்கு மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அதிகமான ஃபோர்ஸை கம்மியான டைமில் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் எ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் ஓகேவா. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் எ ஸ்ப்ரிங்ஸ் அண்ட் ஷாக் அப்சார்பர்ஸ் டு ரெடியூஸ் ஜர்க்ஸ் வைல் மூவிங் ஆன் எ அன்ஈவன் ரோடு. ஸோ அன்ஈவன் ரோடில் போகிறப்போ நமக்கு வந்து மேலே கீழே ஜர்க் ஆகாமல் இருக்கிறதுக்காக நமக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமொபைல்ஸில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கும் ஷாக் அப்சார்பரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், கிரிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டர் புல்ஸ் பேக் ஹிஸ் ஹேண்ட்ஸ் வைல் கேச்சிங் தி பால் சரிங்களா. பால் கேட்ச் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையை பின்னாடி இழுக்கிறோம் இல்லையா, கையை அப்படியே வச்சுட்டு இருந்தால் நம்ம கையில் வந்து பால் விழுகாது, பின்னாடி இழுத்து நம்ம கேட்ச் பிடிக்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஹி எக்ஸ்பீரியன்சஸ் எ ஸ்மாலர் ஃபோர்ஸ் ஃபார் எ லாங்கர் இன்டர்வல் ஆஃப் டைம் டு கேட்ச் த பால் ரிசல்ட்டிங் இன் எ லெசர் இம்பல்ஸ் ஆன் எ சாண்ட் சரிங்களா. ஸோ நம்ம கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாவே போதும், கையை பின்னாடி இழுத்து நம்ம கேட்ச் பிடிக்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தாவே போதும் சரிங்களா. இந்த 2 எக்ஸாம்பிளும் எக்ஸாம்பிள் ஃபார் இம்பல்ஸ். அடுத்த பாருங்கள், நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். தேர்ட் லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சரிங்களா. ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கும் சரிங்களா. ஈக்குவல் ரியாக்ஷன் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷனும் இருக்கும். தி ஆல்வேஸ் ஆக்ட் ஆன் 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ். 2 பாடிஸில் தான் நம்ம இந்த ரியாக்ஷனை பார்க்க முடியும். If a body A applies a force Fa on a body B, that the body B react with force Fb on the body A, which is equal to Fa in magnitude but opposite in direction. So Fb equal to minus Fa. அதாவது இப்போ ஏங்கிற ஒரு பாடி வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, பாடி ஏ வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது, அதை வந்து Faன்னு சொல்கிறோம். எது மேலே அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுதுன்னா பி மேலே போய் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. ஸோ அப்போ அந்த பி வந்து என்ன பண்ணும், ரியாக்ட் பண்ணும் இல்லையா. இப்போ நம்ம போய் ஒருத்தர்
தள்ளுறப்போ அவன் வந்து அதுக்கு திருப்பி நமக்கு ரியாக்ட் பண்ணுவான். சரிங்களா? தள்ளுறப்போ அவனும் வந்து நம்ம மேலே ரியாக்ட் பண்ணுறான். எப்படின்னா ஈக்குவலாக ரியாக்ட் பண்ணுறான். சரிங்களா? ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ரியாக்ட் பண்ணுறான். ஸோ FB ஈக்குவல் டு -FA. ஃபார்முலா வந்து 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். டிஃபைன் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். when a birds fly they push the air downwards and their wings action and their air pushes the bird upward reaction. சரிங்களா? இப்போ பேர்ட்ஸோட விங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட விங்ஸ் வந்து கீழே வருது இல்லையா, கீழே வந்து தள்ளுது, அதோட விங்ஸை கீழே தள்ளுது. சரிங்களா? தள்ளுறப்போ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஏரை மேலே இருக்கிற ஏரை அதோட விங்ஸ் மூலமாக கீழே தள்ளுது. அப்போது அந்த ஆப்போசிட் ரியாக்ஷனில் என்ன ஆகுது, அந்த ஏர் வந்து மேலே தள்ளுறப்போ அந்த பேர்ட்ஸ் வந்து அப்போர்டில் மேலே வந்து ஈஸியாக பறக்க முடியுது. சரிங்களா? ஸோ அந்த விங்ஸ் மூலமாக ஏரை கீழே தள்ளுறது ஆக்ஷன். இப்போ அந்த ஏர் வந்து பேர்ட்ஸை மேலே தள்ளுது இல்லையா, அது வந்து ரியாக்ஷன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? செகண்ட் ஒன் பாருங்கள். when a person swims he pushes the water using the hand backwards, it is action, and the water pushes the swimmer in the forward direction, it is ரியாக்ஷன். சரிங்களா? நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஸ்விம் பண்ணுறப்போ நம்ம தண்ணியை வந்து கையால் கீழே தள்ளுறோம் இல்லையா, சரிங்களா, கீழே தள்ளுறோம், அது வந்து ஆக்ஷன்னு சொல்கிறாங்க. தண்ணியை கீழே தள்ளினோடனே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே போகிறோம் இல்லையா, முன்னாடி ஃபார்வர்ட் டைரக்ஷனில் நீச்சல் அடித்து முன்னாடி போகிறோம் இல்லையா, அது வந்து ரியாக்ஷன். ஸோ தண்ணியை நம்ம கீழே தள்ளுறது ஆக்ஷன். தண்ணி வந்து நம்மளை முன்னாடி தள்ளுது இல்லையா, நீச்சல் கையில் கீழே தள்ளினோடனே நம்ம முன்னாடி போகிறோம் இல்லைங்களா, அது வந்து ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். when you fire a bullet the gun recoils backward and the bullet is moving forward. சரிங்களா? இப்போ புல்லட்டை வந்து நம்ம கன்னில் ஷூட் பண்ணுறப்போ நம்ம என்ன ஆகுது, அந்த ஃபோர்ஸு எப்படி வந்து அந்த கன்னில் இருக்கிற புல்லட் முன்னாடி ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகுதோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு வந்து அந்த கன்று வந்து என்ன ஆகுது, கன்னோட ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் வருதுன்னு சொல்கிறாங்க. when you fire a bullet the gun recoils backward and the bullet is moving forward. புல்லட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போகணுன்னா கன் வந்து ரீகாயில் ஆகுது, பேக்வர்ட் டைரக்ஷனுக்கு ரீகாயில் ஆகுது. அண்ட் த கன் ஈக்குவலைஸ் த ஃபார்வர்ட் ஆக்ஷன் பை மூவிங் பேக்வர்ட் ரியாக்ஷன். சரிங்களா? ஸோ புல்லட் வந்து முன்னாடி போகுது, அந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரிக்கர் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் பார்த்திங்க அப்படின்னா பேக்வர்ட் டைரக்ஷனில் போகுது. ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். சரிங்களா? கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமோட பிரின்சிபல் என்ன? there is no change in linear momentum of system of bodies as long as no external force act on them. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அந்த லீனியர் மொமெண்டமில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. சரிங்களா? பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. let us prove the law of conservation of linear momentum with the following illustration. சரிங்களா? இப்போ டயக்ராமில் பாருங்கள், ஃபிகரில் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமில் மாஸ் ஆஃப் ஏபிங்கிற 2 பாடி இருக்குது. அதில் வந்து அதோட மாஸ் பார்த்தீங்க அப்படின்னா M1 M2ன்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், 2 bodies A and B having masses M1 and M2 move with the initial velocity U1 and U2 in a straight line. Let the velocity of the first body be higher than that of the second body. That is U1 is greater than U2. So first body ஓட velocity வந்து second body ஓட velocity விட அதிகமாக இருக்குது. U1 is greater than U2. During an interval of time t second, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறமா they tend to have the collision. சரிங்களா? ரெண்டுமே வந்து collision ஆகுது. After the impact both of them move along this same straight line with the velocity v1 and v2 well respectively. சரிங்களா? அதாவது ஏபி அப்படிங்கிற 2 பாடி வந்து, அதாவது டிஃப்ரெண்ட் மாசஸில் இருக்கிற 2 பாடி வந்து இனிஷியல் வெலாசிட்டி U1 U2வில் மூவ் ஆகிட்டுருக்குது. அப்போது ஃபஸ்ட்டு பாடியோட வெலாசிட்டி வந்து ஹையர் தென் செகண்ட் பாடின்னு சொல்கிறாங்க. U1 இஸ் கிரேட்டர் தென் U2. அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பர்டிகுலர் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, லீனியர் மொமெண்டம் அப்படின்னாவே ஒரு ஃபோர்ஸை, ஒரு பாடியில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? U1 U2லேருந்து நெக்ஸ்ட் அதோட வெலாசிட்டி பார்த்திங்கன்னா V1 V2க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் எ பாடி B டியூ டு A
சரிங்களா, ரெண்டும் ஒன்றோட ஒன்று மோதினதுக்கப்புறமா, மோதுறதுங்கிறது ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறோம். ஸோ மோதினதுக்கப்புறமா அதோட வெலாசிட்டி அதிகமாகுது. u1 u2ங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, இனிஷியல் ஸ்பீடு, சரிங்களா, போயிட்டுருக்குது. ரெண்டும் ஒன்றோட ஒன்று கொலிஷன் ஆகுது, ரெண்டும் ஒன்றோட ஒன்று இடிச்சுக்குது. அப்போது அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. எப்படின்னா v1 v2வாக சேஞ்ச் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் ஆன் பாடி b டியூ டு a, FA equal to m2 into v2 minus u2 by t. இது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் பாடி b, சரிங்களா. அதே ஃபோர்ஸ் ஆன் பாடி a டியூ டு b வந்து மோதுறப்போ FB equal to m1 into v1 minus u1 by t. நம்ம ஆல்ரெடி ஆக்சலரேஷன் ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லைங்களா. a equal to என்னது v1 minus u1 by t. By Newton's third law of motion, action force equal to reaction force. Action force equal to reaction force. அப்போ action force அப்படிங்கிறது FB equal to reaction. reaction எப்போவுமே ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ FB equal to minus FA, சரிங்களா. ஸோ FB அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும், m1 into v1 minus u1 by t equal to F minus FAன்னு சொல்லியிருக்குமா. ஸோ FA வந்து minus m2 into v2 minus u2 by t. So m1 v1 plus m2 v2 equal to m1 u1 plus m2 u2. It is the law of that is the conservation of linear momentum. The above equation confirms in the absence of an external force, the algebraic sum of momentum after collision is numerically equal to sum of the momentum before collision. சரிங்களா, அதாவது நம்ம எந்த ஃபோர்ஸும் கொடுக்கல அப்படின்னா முன்னாடி என்ன ஒரு மொமெண்டமில் இருந்துச்சோ அதே மொமெண்டம் தான் கொலிஷனுக்கு அப்புறமாவும் இருக்கும். ரெண்டு மொமெண்டமுமே ஈக்குவலாக இருக்கும். எப்போ வரைக்கும் ஈக்குவலாக இருக்கும்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்காத வரைக்கும் அந்த ரெண்டு, அதாவது ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் மொமெண்டம் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். மீன்ஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் லீனியர் மொமெண்டம் இஸ் ப்ரூவ்டு. இது இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஷின், சரிங்களா. இந்த டயக்ராமில் இருந்து நீங்கள் இந்த லாஸ்ட் ஃபார்முலா வரைக்கும் கண்டிப்பாக எழுதியிருக்கணும், சரிங்களா. பிஃபோர் கொலிஷன் இந்த டெஃபினிஷன் வரைக்கும் நீங்கள் எழுதியிருக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், ராக்கெட் ப்ரொபல்ஷன், சரிங்களா. ராக்கெட் ப்ரொபல்ஷன் நமக்கு ஆல்ரெடி ராக்கெட் பற்றி எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரொபல்ஷன் ஆஃப் ராக்கெட்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஸ் வெல் அஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். ஸோ ராக்கெட் ப்ரொபல்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பேஸ் பண்ணியிருக்கும். அதே சமயம் நியூட்டன் தேர்ட் லா ஆஃப் மோஷனையும் இது வந்து ப்ரப்போஸ் பண்ணதுன்னு சொல்கிறாங்க. ராக்கெட்ஸ் ஆர் ஃபில்டு வித் எ ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. எதர் லிக்விட் ஆர் சாலிட் ஃபியூவலாக இருக்கலாம். இந்த ப்ரொப்பலண்ட் டேங்க், அந்த டேங்க்கில் வந்து சாலிட் ஃபியூவல் ஆர் லிக்விட் ஃபியூவல் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. when the rocket is fired, அது வந்து ஃபயர் ஆகிறப்போ this fuel is burnt, அந்த ஃபியூவல் burnt ஆகுது and a hot gas is ejected with a high speed from the nozzle of the rocket. நீங்கள் நல்லா பாருங்கள், ராக்கெட் வந்து மேலே போகிறப்போ அந்த ராக்கெட்டோட நாசிலில் இருந்து ஃபயர் வந்து கீழே வரும், சரிங்களா, எஜெக்ட் ஆகுது, ப்ரொடியூசிங் ஏ ஹியூஜ் மொமெண்டம். ஸோ அந்த மொமெண்டமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டு பேலன்ஸ் திஸ் மொமெண்டம் an equal and opposite reaction force is produced in the combustion chamber. சரிங்களா, அதாவது இப்போது ஃபயர் அந்த ஃபியூவல் வந்து பேர்ன்ட் ஆகுது. பேர்ன்ட் ஆகிறப்போ அந்த நாசல்ல இருந்து ஃபயர் கீழே வருது, சரிங்களா. ஃபோர்ஸாக அந்த ஃபயர் வந்து கீழே வர்றப்போ நம்ம நியூட்டன் தேர்டில் என்ன படிச்சிருக்கோம், ஆப்போசிட் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். எவ்ரி ஆக்ஷன் ஆப்போசிட் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். ஸோ அந்த ஃபோர்ஸாக கீழே வர்றப்போ அந்த ராக்கெட் வந்து அதை விட அதே ஃபோர்ஸில் மேலே வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது. இதுதான் வந்து ராக்கெட்டோட பிரின்சிபல்னு சொல்கிறாங்க. while in motion the mass of the rocket gradually decrease, சரிங்களா. அது மூவ் ஆகிறப்போ அதோட ராக்கெட்டோட மாஸ் வந்து கிராஜுவலாக குறைஞ்சிட்டே வருது. until the fuel is completely burnt out, சரிங்களா. ஃபுல்லாக அந்த ஃபியூவல் ஃபுல்லாக வந்து பேர்ன்ட் ஆகிற வரைக்கும் அதோட மாஸ் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. there is no net external force acting on it, எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுமே நம்ம கொடுக்கவே இல்லை. the linear momentum of the system is conserved. the mass of rocket decrease with altitude
which result in the gradual increase in velocity of the rocket. At one stage it reaches a velocity. ஒரு particular stageல பார்த்தீங்க அப்படின்னா அதோட velocityயை reach பண்ணுது, which is sufficient to just escape from the gravitational pull of the earth. சரிங்களா, நம்ம எர்த்தில் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னு படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியை ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸையே அது வந்து என்ன பண்ணிடுது, எஸ்கேப் ஆயிடுது. கிராவிடேஷனல் புல்லிலிருந்து அந்த ஈர்ப்பு விசையிலேருந்து மேலே எஸ்கேப் ஆகி மேலே போயிடுது. திஸ் வெலாசிட்டி இஸ் கால்டு எஸ்கேப் வெலாசிட்டி. சரிங்களா, ஸோ இந்த எஸ்கேப் வெலாசிட்டி பற்றி நம்ம ஹையர் கிளாஸஸில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் torque. First one, gears. A gear is a circular wheel with teeth around its rim. It helps to change the speed of rotation of a wheel by changing the torque and helps to transmit power. ஸோ டார்கியூனா என்னென்னு பார்த்தோம், அந்த டார்கியூவோட அப்ளிகேஷன்ஸ். சரிங்களா, ஸோ டார்கியூனா நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம், ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். சரிங்களா, டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸில் கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், டார்கியூ. சரிங்களா, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அந்த ஃபோர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸில் பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம ஒரு டேர்னிங் எஃபெக்டோ ரொட்டேட்டிங் எஃபெக்டோ கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் டார்கியூ. அந்த டார்கியூவோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் கியர். கியர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, சர்க்குலர் வீல் வித் டீத் அரவுண்ட் இட்ஸ் ரிம். அந்த ரிம்மை சுற்றியும் டீத் நிறையா இருக்குது, அப்படியே முள்ளாக இருக்குது பார்த்துருக்கீங்களா, அதுதான் வந்து டீத் அரவுண்ட் த ரிம்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் டு சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் எ வீல். சரிங்களா, இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அந்த ரொட்டேஷனில் அந்த ஸ்பீடை வந்து சேஞ்ச் பண்ணுது. சரிங்களா, அந்த வீலோட ரொட்டேஷனை சேஞ்ச் பண்ணுது பை சேஞ்சிங் தி டார்கியூவை சேஞ்ச் பண்ணி, அதாவது அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்டில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அது வந்து ரொட்டேட் ஆகுது. சரிங்களா, அண்டு இட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்மிட் தி பவரை வந்து இது டிரான்ஸ்மிட் பண்ணுது. சரிங்களா, இந்த சைடு இப்போ வண்டி போயிட்டுருக்கு, கியர் மாத்திரம், அப்போ அந்த வீல் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே டேர்ன் ஆகுது இல்லையா, அந்த ஆக்சிஸில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம். சரிங்களா, பர்டிகுலர் ஆக்சிஸில் பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சீசா. மோஸ்ட் ஆஃப் யூ ஹேவ் பிளேட் ஆன் த சீசா சின்ஸ் there is a difference in the weight of the person sitting on it. the heavier person lift the lighter person. ஸோ சீசா எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் வந்து ஒரே ஈக்குவல் வெயிட்டாக பர்சன்ஸ் தான் போய் உட்காரணும்னு இல்லை. ஒருத்தர் ஹெவியர் பர்சனாக இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து லைட்டர் பர்சனாக இருக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம உட்காந்துக்கலாம். ஆனால் பாருங்கள், the heavier person comes close to the pivot point. சரிங்களா, ஃபெல்கிராம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு அந்த ஹெவியர் பர்சன் வந்து மேலே இருந்து அப்படியே கீழே அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு வர்றப்போ the distance of the line action of force decreases. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து அப்படியே குறைஞ்சிருது. இட் காசஸ் லெஸ் அமௌண்ட் ஆஃப் டார்கியூ டு ஆக்ட் ஆன் இட். திஸ் எனேபிள்ஸ் டு லைட்டர் பர்சன் டு லிஃப்ட் தி ஹெவியர் பர்சன். சரிங்களா, அதாவது இப்போ ஹெவியர் பர்சன் மேலே இருந்து சீசாவில் மேலே இருக்காங்க, மேலே இருந்து கீழே வந்துகிட்டே இருக்காங்க. சடனாக அவங்க கீழே வந்து நிலத்தில் உட்கார மாட்டாங்க. அவங்க கீழே வர்ற சமயத்துக்கு அந்த ஃபெல்கிரம் அந்த சென்டர் பாயிண்டில் பிவியட் பாயிண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிருது. அப்போ லைட்டர் பர்சன் வந்து மேலே வராங்க, அப்பில் வராங்க. சரிங்களா, ஸோ அப் அண்ட் டவுன் வந்து மாறி மாறி இந்த பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டேரிங் வீல். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் டார்கியூன்னு சொல்கிறாங்க. எ ஸ்மால் ஸ்டேரிங் வீல் எனேபிள்ஸ் you to maneuver a car easily by transferring a torque to the wheels with less effort. சரிங்களா, ஸ்டேரிங் வீல் பார்த்திங்க அப்படின்னா வீலை லைட்டாக அப்படி நம்ம ரொட்டேட் பண்ணால் கூட நமக்கு வந்து கார் ஈஸியாக வந்து அதோட டைரக்ஷன் மாற்றுது இல்லையா. ஸோ பர்டிகுலர் ஆக்சிஸில் பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அப்போ அந்த வீல் வந்து ரொட்டேட் ஆகுது. இதுதான் கான்செப்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ். When a number of like or unlike parallel forces act on a rigid body and the body is in equilibrium, then the algebraic sum of the moments in the clockwise direction is equal to the algebraic sum of the moments in the anti-clockwise direction. In other words, at equilibrium, the algebraic sum of moments of all the individual forces about any point is equal to 0. சரிங்களா, அதாவது பிரின்சிபல் மொமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் லைக் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து ஒரு ரிஜிட் பாடியில் வந்து நம்ம கொடுக்குறோம், அப்போ அது ஈக்லிபிரியமாக இருக்குது, அந்த பாடி வந்து ஈக்லிபிரியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அன்லைக் கொடுத்தாலும் லைக் கொடுத்தாலும் லைக் ஃபோர்ஸஸ் கொடுத்தாலும் அது வந்து ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது. த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ், அதோட மொமெண்ட்ஸ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, கிளாக் வைஸ் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் இன் தி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். சரிங்களா,
கிளாக் வைஸில் கொடுக்குற ஃபோர்ஸும் ஆன்டி கிளாக் வைஸில் கொடுக்குற ஃபோர்ஸும் சேமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? இதை இன்னும் ஃபர்தராக சொல்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்லிபிரியம் the algebraic sum of moments of all the individual forces about any point is equal to 0. ஸோ எந்த பாயிண்டில் நீங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அது கிளாக் வைஸாக இருக்கலாம், இல்லை ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கலாம். சரிங்களா? பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்கலாம், ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கலாம், கம்மியாக கொடுக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அந்த பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது இந்த ஃபெல்கிராம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பீன் டினோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஃபிகர் 1.5ல். அந்த பீங்கிற அந்த சென்டர் பாயிண்டில் வரப்போ அது வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறாங்க. இப்போ 0 ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கிறது, கம்மியாக இருக்கிறது, ரெண்டுமே சேர்ந்து ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. The force F1 produce an anti-clockwise rotation at a distance d1 from the point of pivot B. And the force F2 produce a clockwise rotation at a distance d2 from the point of pivot B. The principal moments can be written as follows. சரிங்களா? இப்போது ஒரு ஃபோர்ஸ் F1ங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அதோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் D1ன்னு சொல்கிறோம். அதே F2 ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்களே, அதோட டிஸ்டன்ஸ் வந்து D2ன்னு சொல்கிறோம். சரிங்களா? F1 ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்டில் இருக்குது, அதே F2 ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ நமக்கு கிளாக் வைஸ் மொமெண்ட்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதோட ஃபார்முலா எப்படி எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, மொமெண்ட் இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டு மொமெண்ட் இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஸோ F1 இன்ட்டு D1 ஈக்குவல் டு F2 இன்ட்டு D2. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ் அப்படின்னாவே நமக்கு F1 இன்ட்டு D1 ஈக்குவல் டு F2 இன்ட்டு D2 அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு ஞாபகம் வந்திருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். சரிங்களா? நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அக்கார்டிங் டு திஸ் லா, the force acting on your body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change of momentum takes place in the direction of the force. சரிங்களா? அதாவது செகண்ட் லா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பாடியில் வந்து நம்ம ஃபோர்ஸை கொடுக்குறோம். அந்த ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னா, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் தி பாடி அண்ட் த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அதாவது நம்ம ஒரு ஃபோர்ஸை ஒரு பாடியில் கொடுக்குறோம், அது வந்து ஈக்குவல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். சரிங்களா? அந்த சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. சரிங்களா? அப்போது அந்த பாடி வந்து சேஞ்ச் இன் மொமெண்டம், அந்த பாடியில் நடக்கிற சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ். எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுமோ அந்த டைரக்ஷனில் தான் சேஞ்ச் இன் மொமெண்டம் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நியூட்டன் செகண்ட் லா. எந்த டைரக்ஷனில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த ஃபோர்ஸ் வந்து, ஒரு பாடியில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அந்த ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, லீனியர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? இப்போ அந்த லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் மொமெண்டம், இந்த மொமெண்டம் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ். எந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? திஸ் லா ஹெல்ப்ஸ் டு மெஷர் தி அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். சரிங்களா? இந்த லா வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஷர் தி அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். சரிங்களா? எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க. நியூட்டன் செகண்ட் லா ஹெல்ப்ஸ் அஸ் டு மெஷர் தி அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ். அதனால் ஃபோர்ஸை மெஷர் பண்ணுறதுனால இதை லா ஆஃப் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். லெட் எம் பி த மாஸ் ஆஃப் மூவிங் பாடி மூவிங் along a straight line with an initial speed u. After a time interval of t, the velocity of body changes to v due to the impact of unbalanced external force f. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாடியோட மாஸ் வந்து எம்ன்னு வச்சுக்கிறீங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டே இருக்குது. இனிஷியலில் பார்த்தீங்கன்னா யூ, அதோட இனிஷியல் ஸ்பீடு வந்து யூன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம், சரியா, டைம் இன்டர்வல் அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு, அதுதான் வந்து ஆஃப்டர் ஏ டைம் இன்டர்வல் ஆஃப் டி, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த பாடியோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது, வின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடுது. சரிங்களா? ஏன் வந்து அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுதுன்னு அப்படின்னா, டியூ டு த இம்பாக்ட் ஆஃப் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், நார்மலாக ஸ்ட்ரெயிட் லைனில் போயிட்டுருக்குது, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ண உடனே அதோட வெலாசிட்டி வந்து வின்னு சொல்லி சேஞ்ச் ஆயிடுது. சரிங்களா? ஸோ இனிஷியல் மொமெண்டம் ஆஃப் த பாடி P1 ஈக்குவல் டு எம்யூ. எம்ங்கிறது மாசுன்னு சொன்னோம், யூ அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்பீடு. சரிங்களா? ஸ்டார்டிங்கில் யூ ஸ்பீடில் போயிட்டுருக்குது. சரிங்களா? அதில் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போ அதோட
ஃபைனல் மொமெண்டம் ஆஃப் பாடி PF ஈக்குவல் டு mv. சரிங்களா, m மாஸ் அதே தான் இருக்குது, ஆனால் அதோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. சரிங்களா, ஸோ இந்த சேஞ்சை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படின்னாவே டெல் பி. பி அப்படிங்கிறது மொமெண்டம்னு சொல்லுவோம். பக்கத்தில் டெல்னு சொல்லி ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருக்காங்களே அது வந்து சேஞ்சுங்கிறத நம்ம ஃபார்முலாவில் எழுதுகிறோம். சரிங்களா, ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் டெல் பி ஈக்குவல் டு சேஞ்ச் அப்படின்னா என்னது, இனிஷியலில் இவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்குது, ஃபைனலில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்பீடு அதிகமாகிடுச்சு, ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பிஎஃப் ஈக்குவல் டு பிஐ. பிஎஃப் அப்படிங்கிறது ஃபைனல் ஸ்பீட் மைனஸ் ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். சரிங்களா, ஸோ பிஎஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, எம்வி மைனஸ் பிஐ அப்படிங்கிறது எம்யூ. சரிங்களா, ஸோ ஃபைனல் மைனஸ் இனிஷியல் பை நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். Newton's second law of motion, force, that is F is directly proportional to rate of change of momentum. 1 markல அன்லைன் பண்ணிக்கோ. force F is directly proportional to rate of change of momentum. நம்ம செகண்ட் லாவில் அதானே படிச்சிருக்கோம். சரிங்களா, செகண்ட் லாவில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதோட மொமெண்டம் வந்து அதோட ரேட்டு ஸ்பீடு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ F is directly proportional to change in momentum by time. ஏன் இந்த இடத்துல டைம் போடுறோம், அந்த ஃபோர்ஸ் கொடுத்தா சேஞ்ச் ஆகுது பர்டிகுலர் டைமில். சரிங்களா, இப்போ நம்ம 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா. ஓகே, ஸோ எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம்வி பை எம்யூ, எம்வி மைனஸ் எம்யூ பை டி. ஸோ இந்த ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறதுக்காக நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாம் இல்லையா. எஃப் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் கே இன்ட்டு எம். மாஸை வந்து காமனாக எடுத்துக்கிறோம். மாஸ் வந்து ரெண்டுலேயுமே எம்வி மைனஸ் எம்யூன்னு இருந்துச்சு இல்லையா. ஸோ மாஸை காமனாக எடுத்துகிட்டு வி மைனஸ் யூ பை டி. Here K is the proportionality constant. K ங்கிறது constant. So K ஓட வேல்யூ அப்படின்னா 1 in all systems of units. சரிங்களா, K கான்ஸ்டன்ட் போட்டிங்களே அதோட வேல்யூ வந்து 1 தான். ஸோ K இன்ட்டு M அப்படின்னாவே நம்ம M கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ F ஈக்குவல் டு M இன்ட்டு V மைனஸ் யூ பை டி. ஃபார்முலா புரிஞ்சுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம்னு சொன்னோம். அப்போ பர்டிகுலர் டைமில் தான் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ பை டைம்னு போட்டோம். ஸோ அந்த டைம் வந்து இனிஷியல் ஃபைனல் ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. ஸோ டிவிஷனில் வருது. இந்த ப்ரொபோர்ஷனல் எடுக்கிறக்காக கான்ஸ்டன்ட் போடுறோம். எஃப் ஈக்குவல் டு கேஎம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை டீன்னு போடுறோம். கே வந்து கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ 1ங்கிறனால கே வந்து நம்ம எடுத்துடுறோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி மைனஸ் யூ பை டி. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, அந்த டார்க் லெட்டரில் இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலாவை பாக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ஸ் ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம், தட் இஸ் ஏ ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி. சரிங்களா, ஸோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ வி ஹாவ் எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. சரிங்களா, ஏன் இந்த இடத்துல வந்து ஏ போடுறோம் அப்படின்னா வி மைனஸ் யூ பை டி அப்படிங்கிறது ஆக்சலரேஷன் சொல்லுவோம். சரிங்களா, இது ஆல்ரெடி நம்ம 9th படிச்சிருக்கோம். ஸோ அதனால் அதை வந்து ஏன்னு போட்டுக்கிறோம். எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன், நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அந்த டிஃபைன் செகண்ட் லா, அந்த லா எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த டெரிவேஷன் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் கொஷின். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்டு டு மெயின்டைன் தி மோஷன் ஆஃப் பாடி மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. சரிங்களா, இதுக்கப்புறம் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தேவையில்லை. எதுக்காகனா அது வந்து யூனிஃபார்மாக மூவ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம ஃபோர்ஸ் வந்து அதிகமாக கொடுக்க தேவையில்லை. when the net force acting on the body is not equal to 0, then definitely the velocity of body will change. Thus the change in momentum takes place in the direction of force. The change may takes place either in the magnitude or in the direction or in both. ஸோ அதோட மேக்னிடியூடில் சேஞ்ச் இருக்கலாம், இல்லை டைரக்ஷனில் சேஞ்ச் இருக்கலாம், இல்லை ரெண்டுலேயுமே வந்து சேஞ்ச் இருக்கலாம். ஏன்னா நம்ம எதுவுமே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்கவே இல்லை. அப்போ அந்த நெட் ஃபோர்ஸ் வந்து அந்த பாடியில் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் டு 0க்கு வந்துருச்சு. எந்த ஃபோர்ஸுமே கொடுக்கல, அப்படியே ஸ்லோ ஆகிட்டு 0 லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ டெஃபினெட்லி த வெலாசிட்டி ஆஃப் பாடி வில், அதோட வெலாசிட்டி எப்படி இருக்கும், நம்ம ஃபோர்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப அது மூவ் ஆச்சு, ஃபோர்ஸ் கொடுக்கலைங்கிறப்ப அப்படியே ஸ்டாப் ஆகும் இல்லையா. ஸோ ஸ்டாப் ஆகுது, ஏன்னா அது 0 ஆயிடுச்சு, ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை, அப்படியே குறைஞ்சிட்டே வந்து 0க்கு வந்துருச்சு. ஸோ அந்த வெலாசிட்டியில் வந்து சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ எந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் கொடுத்தோமோ அந்த இடத்துல மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா.
ஸோ இந்த சேஞ்ச் அப்படிங்கிறது எய்தர் அதோட டைரக்ஷனில் இருக்கலாம், இல்லை மேக்னிடியூடில் இருக்கலாம், ரெண்டுலேயுமே கூட சேஞ்சஸ் இருக்கலாம். ஃபோர்ஸ் இஸ் ரெக்வயர்டு டு ப்ரொடியூஸ் த ஆக்சலரேஷன் ஆஃப் பாடி இன் எ யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். ஃபோர்ஸ் வந்து ஆக்சலரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாடிக்கு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈவன் தோ த ஸ்பீடு, தட் இஸ் ஸ்பீட் அப்படிங்கிறது என்ன, மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி. ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்சஸ் அட் எவ்ரி பாயிண்ட். ஸ்பீடு வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதோட ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ அந்த வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. சரிங்களா? வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா அந்த சர்க்குலர் பாத்தில் சேஞ்ச் ஆகுது. ஸோ த ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் along தி ரேடியஸ் இஸ் கால்டு சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. த ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் along தி ரேடியஸ் கால்டு அஸ் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் சொல்கிறோம். இது 2 மார்க்கில் நோட் பண்ணிக்கோ, மேபி 1 மார்க்கில் கேட்கலாம். சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன். த ஃபோர்ஸ் விச் produce this acceleration is called centripetal force. ஸோ இந்த சென்ட்ரிஃபீட்டல் அந்த சர்க்குலர் பாத்தில் வர்றக்கு ஒரு ஃபோர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, ஃபோர்ஸ் க்ரியேட் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபோர்ஸை நம்ம வந்து அந்த ஆக்சலரேஷனை சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் சொன்னோம். அந்த ஆக்சலரேஷனுக்கு தேவையான ஃபோர்ஸை நம்ம சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அபவுட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் பற்றி இது நம்ம ஆல்ரெடி 9th படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். SI unit of force is Newton. 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க. அண்ட் CGS சிஸ்டம் the unit is dyne. SIயில் வந்து ஃபோர்ஸோட யூனிட் நியூட்டன், அதே CGS சிஸ்டமில் அதோட யூனிட் வந்து டைன். ஓகே, நெக்ஸ்ட்டு டெஃபினிஷன் ஆஃப் 1 நியூட்டன். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்கர்டு ஃபார் எ பாடி மாஸ் 1 kilogram produce an acceleration of 1 meter second power minus 2. That is 1 equal to 1 Newton equal to 1 kg meter second power minus 2. Important 2 mark question. Definition of 1 Newton. அதை 2 மார்க்கில் நோட் பண்ணிக்கோங்க. 1 நியூட்டனோட ஃபார்முலா யூனிட் பார்த்துக்கோங்க. சரிங்களா? 1 N ஈக்குவல் டு கேபிட்டல் N தான் போடணும் நியூட்டனுக்கு. ஸோ 1 N ஈக்குவல் டு 1 kg ms பவர் மைனஸ் 2. நெக்ஸ்ட் பாருங்கள். டெஃபினிஷன் ஆஃப் 1 டைன். The amount of force required for the body of mass 1 gram produces an acceleration of 1 centimeter second power minus 2. சரிங்களா? அதாவது ஒரு பாடி வந்து பாடி மாஸ் வந்து 1 கிராம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர் ஃபார் எ பாடி மாஸ் 1 கிராம். அந்த 1 கிராம் மாஸ் இருக்கிற பாடி வந்து ஆக்சலரேஷனுக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ ஃபோர்ஸ் தேவை, அதுதான் வந்து 1 டைன்னு சொல்கிறோம். 1 டைன் ஈக்குவல் டு 1 gram centimeter second power minus 2. That is also 1 Newton equal to 10 power 5 dyne. சரிங்களா? இந்த ஃபார்முலா யூனிட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். ஸோ இதில் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் 1 மார்க்கில் அன்லைன் பண்ணியிருப்பீங்க. டெஃபினிஷன் ஆஃப் 1 நியூட்டன் 2 மார்க்லேயும் ப்ளஸ் அந்த யூனிட் வந்து 1 மார்க்லேயும் அன்லைன் பண்ணியிருப்பீங்க. டெஃபினிஷன் ஆஃப் 1 டைன் இதையும் வந்து நீங்கள் வந்து 2 மார்க்லேயும் ப்ளஸ் அந்த யூனிட் வந்து 1 மார்க்லேயும் அன்லைன் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். யூனிட் ஃபோர்ஸ். த அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ரெக்வயர்டு டு ப்ரொடியூஸ் அண்ட் ஆக்சலரேஷன். எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து வேணும். சரிங்களா? இப்போது ஆக்சலரேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ரெக்வயர் ஆகுது, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், 1 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2. இந்த பாடி மாஸ் ஆஃப் 1 kg இஸ் கால்டு யூனிட் ஃபோர்ஸ். யூனிட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது 2 மார்க்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நெக்ஸ்ட் பாருங்கள். கிராவிடேஷனல் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். In the SI system of units, gravitational unit of force is kilogram force. In the SI system of units, gravitational unit of force is kilogram force represented by kgf. In the CGS system, its unit in gram force represented by gf. So SI யூனிட்டில் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், kgfன்னு சொல்கிறோம். அதே CGS சிஸ்டமில் நம்ம வந்து கிராம் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம், இதை GFன்னு சொல்கிறோம். ஸோ 1 kgf ஈக்குவல் டு 1 kg இன்ட்டு 9.8 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 9.8 நியூட்டன். 1 கிராம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1 கிராம் இன்ட்டு ஃபோர்ஸ் வந்து 980 சென்டிமீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு 980 டைன். இந்த ரெண்டு வேல்யூவும் 1 மார்க்கில் அன்லைன் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. 1 kgf ஈக்குவல் டு 9.8 நியூட்டன், 1 கிராம் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 980 டைன்.
சரிங்களா? இது 1 மார்க்கில் நோட் பண்ணிக்கோ. ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனில் நம்ம ஒரு டீட்டெயில் மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா 2 மார்க் 1 மார்க் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே அண்டர்லைன் பண்ணி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. Next one, inertia. While you are traveling in a bus or in a car, when a sudden brake is applied, the upper part of your body leans in the forward direction. Similarly, when the vehicle suddenly it's moved forward from the rest, you lean backward. This is due to any body would like to continue to be in the state of rest or in the state of motion. This is known as inertia. Okay. ஸோ இனர்ஷியா அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பஸ்லேயோ கார்லேயோ போயிட்டுருக்குறோம். இப்போ சடன் பிரேக் போடுறப்போ நம்ம வந்து முன்னாடி போவோம் இல்லையா? ஸோ முன்னாடி ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டேர்னிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பெண்ட் பண்ணுறப்போ வெஹிக்கிள் வந்து சடன் பிரேக் போடுறப்போ நம்ம முன்னாடி போகிறோம். அதே டேர்ன் பண்ணுறப்போ நம்ம சைடில் வந்து அப்படியே சாயிற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இனர்ஷியான்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் டியூ டு எனி பாடி வுட் லைக் டு கண்டினியூ பி இன் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் இன் மோஷன். ஸோ கண்டினியூவாக ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை மோஷனில் இருக்கும். சரிங்களா? மோஷனில் இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இனர்ஷியான்னு சொல்கிறோம். த இன்ஹரண்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாடி டு ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ ஒன்று ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். அன்லஸ் இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்பான் பை எனி எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் நோன் அஸ் இனர்ஷியா. சரிங்களா? அதாவது இனர்ஷியாங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ராப்பர்ட்டினா, ஒரு பாடி எடுத்துக்கிறீங்க, அது வந்து ஒன்று அதோட இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட நேச்சர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும் ஆர் ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். சரிங்களா? இந்த ரெண்டுலேருந்து சேஞ்ச் பண்ணோன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்ட் அப்பான் பை எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கொடுக்குற வரைக்கும் அது வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் தான் இருக்கும். இதுதான் வந்து இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படிங்கிறது பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி 1ல் கொடுத்துருக்காங்க. ஒரு டம்ளர் வச்சுக்கிறோம், அது மேலே ஒரு கார்ட்போர்டு அட்டை வச்சுக்கிறீங்க, அதில் ஒரு காயின் இருக்குது, காயின் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து கையில் அந்த கார்ட்போர்டு அட்டையை நீங்கள் வந்து தள்ளி விடுறீங்க. சரிங்களா? சுண்டி விட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கிற அந்த காயின் வந்து டேரெக்டாக கார்ட்போர்டு வந்து டம்ளருக்கு தூரம் தள்ளி விழுகுது, அதே காயின் பார்த்திங்க அப்படின்னா டம்ளருக்குள்ளே விழுகுது டியூ டு கிராவிட்டி. சரிங்களா? இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா? The activity describes the inertia of coin keeps in the state of rest when the cardboard moves. So cardboard move ஆகிறப்ப இந்த coin வந்து ரெஸ்ட்டுக்கு வருது. When the cardboard has moved, the coin falls into the tumbler due to gravity. This happened due to inertia of rest. அடுத்து பாருங்கள், types of inertia. Inertia of rest, inertia of motion, then inertia of direction. So first பாருங்கள், inertia of rest. The resistance of the body to change its state of rest is called inertia of rest. ஸோ அந்த பாடி வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. எதுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னா, சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். சரிங்களா? அதோட ரெஸ்டிங் ஸ்டேட்டை சேஞ்ச் பண்ணுறது, அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். த ரெசிஸ்டன்ட் ஆஃப் பாடியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பாடி டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் மோஷன் கால்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஸோ அதோட மோஷனை வந்து சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்கிறோம். அதே டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி டு சேஞ்ச் த டைரக்ஷன். ஸோ ஒரு டைரக்ஷன் மாற்றுறதுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் வேணுமோ அதுதான் இனர்ஷியா ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ், என்ன கெப்பாசிட்டி வேணுமோ அதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொன்னோம். அதே மோஷனில் இருக்கிறதுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் வேணுமோ அது இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொன்னோம். அதே வந்து ஒரு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் வேணுமோ அதுதான் இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா. இந்த இனர்ஷியாவுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொன்னோமா, ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறதுக்கு தேவையான ரெசிஸ்டன்ஸ், அதுதான் வந்து நம்ம இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுன்னு சொன்னோம். அது எக்ஸாம்பிள் பாருங்கள். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு, இப்போ ஒரு மரத்தை வந்து வேகமாக பிரான்ச்சஸை வந்து ஒரு மரத்தை வேகமாக ஆட்டுறோம், உழுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மரத்தில் இருக்கிற இலை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கீழே வந்து கொட்டுது இல்லையா, இது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டு. சரிங்களா? இப்போ இதே வந்து காரில் ட்ரைவ் பண்ணுறோம், கார் ஒரு டேர்னில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே சாயிற மாதிரி இருக்கும் இல்லையா, அது இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன்.
இப்போ அத்லெட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வேகமாக அவ்வளோ தூரத்துக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடி இருந்தே இப்போ லாங் ஜம்ப்பு ஹை ஜம்ப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி இருந்தே ஓடி வந்து அதுக்கப்புறமா ஜம்ப் பண்ணுவோம். சரிங்களா? லாங் ஜம்ப்பாக இருந்தாலும் ஹை ஜம்ப்பாக இருந்தாலும் முன்னாடி கொஞ்சம் தூரம் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஜம்ப் பண்ணுறோம் இல்லையா? இதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்கிறாங்க. இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் இனர்ஷியா. சரிங்களா? ஸோ டிஃபைன் இனர்ஷியா 2 மார்க் கொஷின். இனர்ஷியாவோட டைப்பு இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் மோஷன் டைரக்ஷன் இந்த 3மே வந்து 2 மார்க் கொஷின். அதுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் தனியாக 2 மார்க் கொஷின். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியாவும் தனியாக 2 மார்க் கொஷின். ஸோ டோட்டலாக நம்ம 3 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். டிஃபைன் இனர்ஷியா, டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டமில் the impact of force is more if the velocity and the mass of body is more. To quantify the impact of force exactly, a new physical quantity is known as linear momentum. The linear momentum measure the impact of force on the body. சரிங்களா? இப்போ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது force is more, the impact of force is more if the velocity and mass of the body is more. சரிங்களா? எவ்வளோ மாஸ்க்கு எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் வந்து இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுனா இது நகரும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இதுதான் வந்து லீனியர் மொமெண்டம்னு சொல்கிறாங்க. த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் மூவிங் பாடி கிவ்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் தேர் லீனியர் மொமெண்டம். சரிங்களா? அதோட மாஸை வச்சும் வெலாசிட்டியும் வச்சும் தான் லீனியர் மொமெண்டம் வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இட் ஆக்ட் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் தி ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ இது வந்து எதில் ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட். அதோட டைரக்ஷன் எந்த சைடில் வந்து அது ஸ்பீடாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் அதோட டைரக்ஷன் சொல்ல முடியும். ஸோ லீனியர் மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. லீனியர் மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ லீனியர் மொமெண்டமை பீன்னு டினோட் பண்ணுறோம், ஈக்குவல் டு எம் இன்ட்டு வி. சரிங்களா? mv, p equal to mv. Important 1 mark question. Linear momentum p equal to mv. It helps to measure the magnitude of a force. Unit of momentum. சரிங்களா? இப்போ யூனிட் ஆஃப் மொமெண்டம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, லீனியர் மொமெண்டம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர் தி மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். 1 மார்க்கில் அனலைன் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸோட மேக்னிடியூடை மெஷர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறது தான் லீனியர் மொமெண்டம். ஸோ இதோட எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். அதே சிஜிஎஸ் சிஸ்டமில் இதோட யூனிட் வந்து கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். சரிங்களா? ஸோ எஸ்ஐ சிஸ்டமில் கிலோகிராம் கேஜி மீட்டர் எஸ் இன்வர்ஸ் அண்ட் சிஜிஎஸ் சிஸ்டமில் கிராம் சென்டிமீட்டர் எஸ் இன்வர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். சரிங்களா? நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். Newton's first law. This law states that every body continues to be in the state of rest or in the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. சரிங்களா? இப்போ ஒரு பாடி எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டினியூவாக அது வந்து ஒன்று ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும், இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கும். சரிங்களா? ஸோ யூனிஃபார்ம் மோஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். சரிங்களா? ஸ்ட்ரெயிட் லைனில் அப்படியே மெதுவாக நகர்ந்துகிட்டே இருக்கும், இல்லை ரெஸ்ட்டில் இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துட்டிங்கனாலுமே இந்த ஸ்டேட்டில் தான் இருக்கும். எது வரைக்கும் வந்து அது ரெஸ்ட்டில் இருக்கும், எது வரைக்கும் மெதுவாக நகர்ந்துட்டு இருக்கும்னா அன்லஸ் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து கொடுக்குற வரைக்கும், நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற வரைக்கும் அது வந்து அதோட ரெஸ்டிங் ஸ்டேட்டில் இருக்கும், இல்லை யூனிஃபார்மாக அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. அதாவது நம்ம யாரையாவது பிடிச்சி தள்ளுற வரைக்கும் அவங்க பாட்டுக்கு நின்றுட்டு தான் இருப்பாங்க, மெதுவாக நடந்துட்டு தான் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தள்ளுனா தான் அவங்க வந்து மூவ் ஆவாங்க. சரிங்களா? சடனாக மூவ் ஆகுறாங்க இல்லையா? ஸோ நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா. சரிங்களா? ஸோ இதில் ஃபோர்ஸ்ன்னு பாருங்கள், ஃபோர்ஸ் இஸ் அன் எக்ஸ்டர்னல் எஃபெக்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் புஷ் ஆர் புல். இது நமக்கே தெரியும். ஃபோர்ஸ் அப்படின்னாவே புஷ் ஆக்ஷன் ஆர் புல் ஆக்ஷன்னு தெரியும். சரிங்களா? இந்த ஃபோர்ஸ் வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆர் ட்ரை டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் பாடி. சரிங்களா? ஸோ ரெஸ்ட்டில் இருக்கிறத மூவ் பண்ண வைக்கிது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஸ்டாப் ஆர் ட்ரைஸ் டு ஸ்டாப் எ மூவிங் பாடி. ஸ்டாப் பண்ணுது, இல்லை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுது. மூவ் ஆகிறத ஸ்டாப் பண்ணுது, இல்லை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் ஆர் ட்ரைஸ் டு சேஞ்சஸ் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் மூவிங் பாடி. ஸோ அதோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுது, இல்லை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுது. சரிங்களா? ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இதுக்கு வந்து மேக்னிடியூடும் இருக்குது, டைரக்ஷனும் இருக்குது. ஸோ இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி.
இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. ஸோ ஃபோர்ஸை நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை நம்மளால் ரெஸ்ட்லேருந்து மோஷனுக்கு கொண்டு போக முடியும், மோஷன்லேருந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு போக முடியும், அதே சமயம் அதோட டைரக்ஷனை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸில் 2 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் parallel ஃபோர்ஸஸ் அண்ட் அன்லைக் parallel ஃபோர்ஸஸ். ஃபஸ்ட்டு லைக் parallel ஃபோர்ஸஸ் பாருங்கள். 2 or more ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் unequal magnitude ஆக்டிங் along the same direction parallel to each other are called like parallel forces. சரிங்களா? 2 ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், 2 ஃபோர்ஸுமே ஈக்குவலாக இருக்குது இல்லை அன்ஈக்குவலாக இருக்குது, ஆனால் ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் இருக்குது. சரிங்களா? அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், parallel to each other are called parallel forces, like parallel forces. அதே unlike அப்படின்னு பார்த்தீங்கன்னா, if 2 or more equal forces or unequal forces act along opposite direction. சரிங்களா? 2 பேரும் ஒரே சைடு தள்ளினீங்க அப்படின்னா அது வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, 2 பேருமே வந்து ஒரு ஆப்ஜெக்டை ஒரே சைடில் தள்ளுறீங்க. சரிங்களா? அது லைக் parallel forces. அதே வந்து நீ இந்த பக்கம் தள்ளுற, அவன் அந்த சைடில் இருந்து தள்ளுறான், ஆப்போசிட்டில் தள்ளுறான், அப்போ அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகாது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், அன்லைக் parallel forces. 2 பேரும் ஒரே சைடில் தள்ளினீங்க அப்படின்னா அது வந்து லைக் parallel forces. அதே வந்து ஆப்போசிட்டில் நீ இந்த சைடு அவன் ஆப்போசிட்டில் தள்ளுறது வந்து நம்ம அன்லைக் parallel forcesன்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது when several forces act simultaneously on the same body, the combined effect of multiple forces can be represented by a single force which is termed as resultant force. ஸோ இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, 2 பேர் இங்கேருந்து தள்ளுறா அங்கேருந்து தள்ளுறா, அது வந்து ஈக்குவலாக இருக்கலாம் அன்ஈக்குவலாக இருக்கலாம், உன்னோட ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கலாம் உன்னோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இப்போ நிறைய ஃபோர்ஸ், இப்போ 2 பேருன்னு சொன்னோம், இப்போ ஒரு 4-5 பேர் ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து மூவ் பண்ண வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேர் சேர்ந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, செவரல் ஃபோர்ஸஸ், அந்த எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக ஒரு ஃபோர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். 10 பேரோட டோட்டல் ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இட் இஸ் ஈக்குவல் டு வெக்டார் சம். சரிங்களா? இது வந்து வெக்டார் சம்முக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேபிள் 1 பாருங்கள், ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், parallel forces are acting in the same direction. சரிங்களா? இப்போ அந்த டயக்ராமில் பாருங்கள், இப்போது இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு, இந்த பாக்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டு, இதை F1ங்கிறவங்க தள்ளுறாங்க, F2ங்கிறவங்களும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி தள்ளுறாங்க. இப்போ 2 ஃபோர்ஸுமே ஒரே டைரக்ஷனில் இருக்குது. சரிங்களா? இதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட நெட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, F net equal to F1 plus F2. 2 பேரோட ஃபோர்ஸ் என்னவோ அதுதான் அதோட டோட்டல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே வந்து parallel unequal forces are acting in opposite direction. இப்போ F1 ஃபஸ்ட்டு பர்சன் வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி இங்கேருந்து தள்ளுறாங்க, அதே F2 வந்து ஆப்போசிட்டில் இருந்து தள்ளுறாங்க. சரிங்களா? ஆனால் 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அன்ஈக்குவல் ஃபோர்ஸு, இவங்களோடது வேறு மாதிரி இருக்கும், F1 ஃபோர்ஸ் வேறு F2 வேறு. சரிங்களா? ஆனால் ஆப்போசிட்டில் 2 பேருமே தள்ளுறாங்க. அப்போ F net அப்படிங்கிறது F1 minus F2. எப்போ F1 minus F2 அப்படின்னா, F1 வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா F1 is greater than F2. சரிங்களா? அப்போ வந்து F1லேருந்து மைனஸ் பண்ணலாம், எது கிரேட்டராக இருக்கோ அதிலேருந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ F net equal to F2 minus F1 if F2 is greater than F1. ஸோ F net is directed along the greater force. F net அப்படிங்கிறது directed எப்படி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா கிரேட்டர் ஃபோர்ஸை பொறுத்து தான் அது வந்து டைரக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், parallel equal forces are acting in opposite directions in the same line of action. சரிங்களா? 2 பேருமே வந்து ஆப்போசிட்டில் தான் தள்ளுறாங்க, ஆனால் 2 பேருமே ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? அன்ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா யார் வந்து ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க சைடு மூவ் ஆகும். அதே வந்து 2 பேருமே ஈக்குவல் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா F net equal to F1 minus F2. அப்போ 2 பேருமே ஈக்குவல் அப்படிங்கிறப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து 5 kg வரைக்கும் தள்ள முடியும், F2 வந்து அவங்களும் 5 kg வரைக்கும் தான் தள்ள முடியும். அப்போ F net equal to 0. ஸோ F1 equal to F2. சரிங்களா? அது கீழே எக்ஸாம்பிள் பாருங்கள், அன்லைக் parallel ஃபோர்ஸஸ். எக்ஸாம்பிள் டக் ஆஃப் வார். சரிங்களா? இப்போ கயிறு இழுக்கிற போட்டி சொல்கிறோம் இல்லையா, 2 பேருமே வந்து எப்படி ஃபோர்ஸ் வந்து பேரலாக இருக்குது, இவங்களும் இந்த சைடு இழுக்கிறாங்க இவங்களும் இந்த சைடு இருக்கிறாங்க. சரியா? இதுதான் வந்து அன்லைக் parallel ஃபோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், லைக் parallel ஃபோர்ஸஸ். 2 பேருமே ஒரே சைடில் தள்ளுறாங்க. சரிங்களா? ஒரே டைரக்ஷனில் தள்ளுறாங்க, அது வந்து லைக் parallel ஃபோர்ஸஸ். அடுத்து பாருங்கள், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது if the resultant forces of all the forces acting on your body is equal to 0.
சரிங்களா. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே ஈக்குவல் டு 0ல் தான் இருக்கும். தென் த பாடி வில் பி ஈக்லிபிரியம். 0ல் இருந்துச்சுன்னா பாடி வந்து ஈக்லிபிரியம் சமநிலையை அடைஞ்சிருச்சு, சமநிலையில் இருக்குதுன்னு சொல்லலாம். சச் ஃபோர்ஸஸ் ஆர் கால்டு பேலன்ஸ் ஃபோர்ஸஸ். ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இஃப் த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 தென் இட் காசஸ் த மோஷன் ஆஃப் பாடி டியூ டு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். சரிங்களா. இப்போ ரெண்டுமே வந்து 0வாக வரல, இது அதிகமாக இருக்குது இது கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ இது வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராவிங் வாட்டர் ஃப்ரம் வெல், கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிறோம் இல்லையா. ஃபோர்ஸ் அப்ளைடு வித் ஏ க்ரோபார், ஃபோர்ஸஸ் ஆன் ஏ வெயிட் பேலன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள் ஃபார் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்லலாம். எ சிஸ்டம் கேன் பி brought to equilibrium by applying another force which is equal to resultant force in magnitude, but opposite in direction such force is called equilibrant. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தள்ளுறாங்க, ஒரே ஈக்குவல் ஃபோர்ஸில் தள்ளுறாங்க அப்படின்னா அது பேலன்ஸ்டு. சரிங்களா. அன்ஈக்குவலாக இருக்கிறத நம்ம அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஆக்ஷன் ஆஃப் லிவர் சொல்லலாம். சரிங்களா. இது வந்து அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். Then rotating effect of force. Have you observed the position of handle in a door? It is always placed at the edge of the door and not at some other place. Why? Have you tried to push a door by placing your hand closer to the hinge or the fixed edge? What do you observe? The door can be easily opened. The door can be easily opened or closed when you apply the force at a point far away from the fixed edge. In this case, the effect of force you apply is to turn the door about the fixed edge. This turning effect of applied force is more when the distance between the fixed edge and the point of application of force is more. அதாவது இப்போ நம்ம டோர் ஓப்பன் பண்ணுறோம் இல்லைங்களா, வீட்டில் ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா டோர் ஓப்பன் பண்ணுறோம், அதோட லாக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோரோட எட்ஜில் தான் இருக்கும். சரிங்களா. ஏன் வந்து எட்ஜில் இருக்குது, எட்ஜில் தான் வந்து அதோட அந்த ஹேண்டிலும் இருக்கும். சரிங்களா. அங்கே தான் வந்து நம்ம கைப்பிடிச்சு தள்ளுற மாதிரி இருக்கும். சரிங்களா. அந்த ஹேண்டில் வந்து ஏன் வந்து எட்ஜில் வச்சுருக்காங்க அப்படின்னா the door can be easily opened or closed when you apply the force at a point far away from the fixed edge. ஸோ நம்மளோட எட்ஜில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்போ அது வந்து ஈஸியாக மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இன் திஸ் கேஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் யூ அப்ளை இஸ் டு டேர்ன் தி டோர் அபவுட் தி ஃபிக்ஸ்ட் எட்ஜ். ஸோ அதோட ஃபிக்ஸ்ட் எட்ஜிலிருந்து டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். திஸ் டேர்னிங் எஃபெக்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், த அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் more when the distance between the fixed edge and the point of application of force is more. சரிங்களா. ஸோ அந்த டேர்னிங் எஃபெக்ட் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி டேர்ன் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ அதிகமாக இருக்குன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஃபிக்ஸ்டு எட்ஜ் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ நம்ம ஃபோர்ஸுக்கும் ஃபிக்ஸ்டு அந்த எட்ஜுக்கும் வந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில் வந்து பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, அப்போ நமக்கு வந்து ஃபோர்ஸ் கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தாவே போதும்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பாருங்கள். த ஆக்சிஸ் ஆஃப் எ ஃபிக்ஸ்டு எட்ஜ் அபவுட் வித் த டோர் இஸ் ரொட்டேட்டட். சரிங்களா. எந்த இடத்துல அந்த எட்ஜை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஃபிக்ஸ் ஒன் எண்ட் ஆஃப் ராட் டு தி ஃப்ளோர். சரிங்களா. ஒரு எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னரில் இருக்குது, இன்னொரு கார்னர் பார்த்திங்கன்னா அந்த நம்ம கதவு ஓரன்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, ஒரு 2 ஹூக் மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் சொல்கிறோம். அண்ட் அப்ளை த ஃபோர்ஸ் அட் தி அதர் ஹேண்ட் டேஞ்சன்ட்லி. சரிங்களா. த ராட் வில் பி டேர்ன்டு அபவுட் தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் கால்டு பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ எந்த பாயிண்டில் அது ரொட்டேட் ஆகுதோ அதுதான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். எந்த ஆக்சிஸில் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். சரிங்களா. ஏன் வந்து நம்ம கார்னரில் வச்சுருக்கோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம வந்து கம்மியான ஃபோர்ஸ் கொடுக்க முடியும். சரிங்களா. இதே அந்த லாக்கை வந்து சென்டரில் வச்சுருந்தாங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் அதிகமாக கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸில் த ரொட்டேட்டிங் ஆர் டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் எ ஃபோர்ஸ் அபவுட் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் இஸ் கால்டு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். சரிங்களா. ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ்னு சொன்னோம், அந்த ஃபிக்ஸ்டு ஆக்சிஸில் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸை தான் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் தி பாயிண்ட் ஆர் டார்க்யூ. டார்க்யூ அப்படிங்கிறது
it is measured by the product of force and the perpendicular distance. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம், என்ன எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் டார்கியூன்னு சொல்கிறோம். ஸோ டார்கியூ இஸ் மெஷர்ட் பை த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஆர் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் அண்ட் த லைன் ஆக்ஷன் ஆஃப் தி ஃபோர்ஸ். சரிங்களா? ஸோ டார்கியூ ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின். டிஃபைன் டார்கியூ. Target is a vector quantity. 1 mark underline பண்ணிக்கோங்க. Target is a vector quantity. It is acting along the direction perpendicular to the plane containing the line of action of force and the distance. The SI unit is Newton meter. Nm. 1 mark underline பண்ணிக்கோங்க. SI unit of target is Nm. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, couple. The two equal and unlike parallel forces applied simultaneously at two distinct points constitute a couple. சரிங்களா? கப்பல் அப்படிங்கிறது ரெண்டு ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸில் அப்ளை பண்ணுறோம். ஈக்குவல் அண்ட் அன்லைக். சரிங்களா? இதை சைமல்டேனியஸாக நம்ம வந்து ஃபோர்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா, இதுதான் வந்து கப்பல்னு சொல்கிறாங்க. த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ் டஸ் நாட் கோயின்சைட். ஏன் கோயின்சைட் ஆகலை அப்படின்னா இது அன்லைக் பேரலாகவே இல்லை. It does not produce any translatory motion since the resultant is 0. ஸோ இது வந்து மோஷனை க்ரியேட் பண்ணாது. ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 0ன்னு சொல்கிறாங்க. பட் த கப்பல் ரிசல்ட்ஸ் இன் காஸ் தி ரொட்டேஷன் ஆஃப் பாடி. ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்பல் இஸ் நோன் அஸ் மொமெண்ட் ஆஃப் கப்பல். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அந்த கப்பலை வந்து மூவ் பண்ணுறோம் இல்லையா, ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கப்பல், இது ரொட்டேட் ஆகுது இல்லையா, அதை தான் மொமெண்ட் ஆஃப் கப்பல்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு அன்லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் வந்து சைமல்டேனியஸாக அப்ளை பண்ணுறது கப்பல்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்ளை பண்ணி அந்த ஃபோர்ஸஸ் அப்ளை பண்ணி அதை வந்து ரொட்டேட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ரொட்டேட்டிங். அந்த ரொட்டேட்டிங் எஃபெக்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், மொமெண்ட் ஆஃப் கப்பல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேர்னிங் எ டேப்பை டேர்ன் பண்ணுறோம் இல்லையா, அது ஒன்று. விண்டிங் ஆர் அன்விண்டிங் ஏ ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறது, லூஸ் பண்ணுறது. ஸ்பின்னிங் ஆஃப் டாப். சரிங்களா? இதெல்லாமே வந்து மொமெண்ட் ஆஃப் கப்பலுக்கு எக்ஸாம்பிள். Moment of couple is measured by the product of any one of forces and the perpendicular distance between the line action of two forces. ஸோ மொமெண்ட் ஆஃப் கப்பல் அப்படிங்கிறது எதை வச்சு மெஷர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸு. சரிங்களா? பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸில் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு பிட்வீன் த லைன் ஆக்ஷன் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். சரிங்களா? ஒரு எனி ஒன் கப்பல் இஸ் மெஷர்டு. எப்படி வந்து அந்த கப்பலோட மொமெண்ட் ஆஃப் கப்பலை வந்து மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா, த ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அண்ட் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆக்ஷன் ஆஃப் டூ ஃபோர்ஸஸ். சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம மெஷர் பண்ண முடியும். த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் கப்பல் இஸ் மெஷர்டு பை மேக்னிடியூட் ஆஃப் மொமெண்ட். மொமெண்ட் ஆஃப் கப்பல் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு ஃபோர்ஸ், நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறோம், பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி லைன் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற மல்டிப்ளிகேஷன் தான் மொமெண்ட் ஆஃப் கப்பல். எம் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ். மொமெண்ட் ஆஃப் கப்பல் இம்பார்ட்டன்ட் 2 மார்க், கண்டிப்பாக இந்த ஃபார்மில் எழுதியிருக்கணும். த யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் கப்பல் இஸ் நியூட்டன் மீட்டர், என்எம் இன் எஸ்ஐ யூனிட் அண்ட் டைன் சிஎம் இன் சிஜிஎஸ் சிஸ்டம். எஸ்ஐயில் வந்து நியூட்டன் மீட்டர், அதே வந்து சிஜிஎஸில் டைன் சென்டிமீட்டர். பை கன்வென்ஷன் த டைரக்ஷன் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் or couple is taken as a positive if the body is rotated in anti-clockwise direction and negative it is rotated in clockwise direction. சரிங்களா? இப்போ clockwise movement, anti-clockwise movement ரெண்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, ரெண்டு ஃபோர்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து clockwise momentன்னு சொல்கிறாங்க. அதே நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா anti-clockwise moment. ஓகே.